அருமை நண்பர்களே, இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவுக்குள் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவது நலம் என்று கண்டேன். இயேசு இந்த வீடியோ மூலமாக உங்களையும் உங்கள் சார்ந்த அனைவரோடும் இடைப்படுவார் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு மத்தேயு 7:24 கன்மலையின் மேல் கட்டின வீடு. இந்த வசனத்துல ஏசப்பா நமக்கு என்ன அறிவுறுத்துறார் என்றால், நாம் ஏசப்பாவுடைய எல்லா வார்த்தைகளுக்கும், கற்பனைகளுக்கும், கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும்போது, அவருடைய உபதேசங்களை எல்லாம் சரிவர நாம் கேட்டு வாசித்து, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதில் உள்ளதுதான் ஏசப்பா பேசின உபதேசங்கள் இல்லையா? இதை நாம் படிக்கும்போது ஏசப்பா நம்மளோடு பேசுவாங்க. அப்படி என்னோடு இடைப்பட்ட அந்த கன்மலையின் மேல் கட்டின வீடு அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஏசப்பா எனக்கு சொல்லி தந்தாங்க. அதை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஓகே, நம்ம அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது கன்மலையின் மேல் கட்டின வீடாக நம்மை ஏசப்பா தான் கொண்டு போய் வைக்கிறாங்க. நம்மளால அங்க போக முடியாது. ஓகே, நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும், எப்படி மோசமான ஒரு வாழ்க்கை நம்மளுடையது இருந்தாலும், நாம் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனங்களை கை கொள்ளும் போது, அதாவது முதலாவது நமக்கு இயேசு யார் என்று தெரிய வேண்டும். நம்ம பர்சனலா ஏசப்பாவோட இடைப்படுகிறோமா? அவருடைய வார்த்தை நம்மளுடைய செவிகளில் விழுகிறதா? அவர் நம்மை போதிக்கிறாரா? அவருடைய வசனம் தான் போஜனம். அப்போ அந்த வசனம் டெய்லி நமக்கு போஜனமா கிடைக்கிறதா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த வசனத்தை ஏசப்பா நமக்கு கொடுக்கும்போது, இந்த வசனத்தின் மூலமாக ஒரு நாளும் அந்த நாளுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏசப்பா திறந்து கொடுக்கறாங்க. அப்படி கொடுத்த இந்த வசனத்துல ஏசப்பா சொல்றாங்க, நமக்கு நம்ம வழிகள்ல என்ன வந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏன்னா நம்மள ஒன்றும் அசைக்க முடியாது. ஏன்னா அஸ்திவாரம் இயேசுவின் மேல் போடப்பட்டதுனால, இயேசுவே நமக்கு அஸ்திவாரமாய் இருப்பதனால நாம கட்டுற வீடு அசைக்கப்படாது. கன்மலையின் மேல் கட்டின வீடு அப்படின்றது இது நார்மலா உள்ள ஒரு செங்கல் மண் வச்சு கட்டின வீடை பத்தி ஏசப்பா இங்க சொல்லல. ஏசப்பா எதை சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில, அதாவது நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நாம் தெரிந்தெடுக்கப்பட்டு இந்த போராடுகிற இந்த வாழ்க்கை இருக்குது இல்லையா, அவருடைய வருகை வரைக்கும் நம்ம இதுதான் ஓட வைக்க போகுது. என்ன அப்படின்னா, நம்ம அவருடைய டீச்சிங்கை ஃபாலோ பண்ணும்போது, இயேசு கற்பித்தவைகளை கை கொண்டு நடந்தால் மட்டுமே நாம் அசையாமல் கடைசி வரை நம்மளுடைய ஓட்டத்தை ஓட முடியும் இல்லையா? இப்போ நமக்கு இந்த கடைசி வரை இந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு ஏசப்பா நமக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தாதான் நம்ம வீடு கன்மலையின் மேல் கட்டப்படுதா இல்ல வெறும் மணலால நம்மளே கட்டி கொண்டிருக்கிறோமா என்பதை நம்ம ஆராய்ந்து அறிய முடியும். என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, அவருடைய வார்த்தை, நம்ம தினமும் அவருடைய வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது அவருடைய வார்த்தை நமக்கு என்ன கொடுக்குது? அத்தாரிட்டி கொடுக்குது, பவர் கொடுக்குது. அப்புறம் அவருடைய வார்த்தை எப்படி இருக்குது? பொலைட்டா இருக்குது. அவருடைய சத்தத்தை யாரும் வீதிகளில் கேட்பது இல்லை என்று வசனம் சொல்லுது. ஓகேவா? அப்புறம் அது எப்படி இருக்குது? இது கமாண்டிங்கா இருக்குது. நீங்க அவர் என்ன சொல்றாரு? நீங்க கடுகளவு விசுவாசம் இருந்தா கூட கண்மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா போயிடும். அப்போ நம்ம கமாண்ட் பண்ணா அது நடக்கும். ஓகே, அப்புறம் அவருடைய வார்த்தை எப்படி இருக்குது? சொல்யூஷன் கொடுக்குது. ஓகே, அப்ப ஏன்னா அவர் தான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். தொடக்கமும் முடிவுமான இயேசு எல்லா நம்மளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் முடிவிலும் அவரோடு நாம் இடைப்படுகிறோமா? இது ரொம்ப முக்கியம். நம்ம உட்கார்ந்து நம்ம கணக்கு பார்க்கணும் ஒரு நாளும். இன்றைக்கு நான் கட்டின இந்த கட்டடத்துல இன்னைக்கு நான் என்ன பண்ணினேன் இல்லையா? அது நம்ம பார்க்காம, கணக்கு பார்க்காம நம்ம எதையோ ஒண்ணு செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீடு இடிந்து விழுந்து விடும். ஓகேவா? அப்ப இயேசு மேல கட்டின அந்த கட்டடம் எப்படி இருக்கிறது அப்படின்னா அசையாம இருக்கிறது. அது போலதான் நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன சின்ன செங்கலா எடுத்து வச்சு அவருடைய வார்த்தையை கொண்டு நம்ம அதை பூசிட்டு வர்றோம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு கற்பனைகளையும் அவருடைய டீச்சிங்ஸை நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம். நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவதை விட இயேசு
இயேசுடைய ஃபாலோவர்ஸ் என்று அழைக்கப்படுவது ரொம்ப மிகவும் சால சிறந்தது என்று நான் நம்புகிறேன் அன்பானவர்களே. ஏனென்றால் அவர் நமக்கு விட்டு போனதுதான் நம்ம அவரோட இதுதான் நம்ம கடைபிடிக்க போறோம், நடக்க போறோம், ஃபாலோ பண்ண போறோம் இல்லையா? அதை மீறி ஒன்றுமே கிடையாது. அவர் சொல்லியிருக்கிறாரு இல்லையா, ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க, நான் எனக்கு நேரிடுறதை விட மேலானது உங்களுக்கு ஒன்றுமே நேரிடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது, அவர் நம்ம கூடவே இருப்பதனால் எல்லாம் சகலமும் நமக்கு நன்மைக்கு ஏதுவானதாக நடக்கும். சரியா? விசுவாசிங்க, ஏசப்பா உங்களோடு பேசுவார் இந்த வசனத்தின் மூலமாக என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென்.